ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நம்ம திருச்செந்தூர் பாத யாத்திரையோட விளாக் தான். ஃபுல்லாக எல்லா வீடியோவுமே இதில் சேர்த்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம வந்து எந்த ஊர்லேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பணும் அப்படின்னா நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்ட்டு. எனக்கு வந்து செட்டிக்குளம் பண்ணையூர் தான். இப்போது நாகர்கோவில் 5 கிராமத்துலலாம் இருந்து அந்த பாதைக்கு வந்திருப்பீங்களா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஊரை கடந்து தான் வந்திருப்பீங்க. நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் கிளம்புனோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி 5 கிராமம் கண்ணங்குளம் அந்த சைடில் உள்ள மக்கள் வந்து அதிகமான பேர் நம்ம கூடவே சேர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்தாங்க. நாங்களும் அவங்க கூட அளவே சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். லக்கேஜ் வந்து ஒரு வண்டியில் நேரமே போட்டு விட்டுட்டோம். பிள்ளைங்கள்லாம் காலேஜுக்கு போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டு வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 மணி. 6 மணிக்கு கிளம்பி ஸ்பீடாக நடக்க ஆரம்பித்தோம். நம்ம வந்து நைட்டு சாப்பாடு கூடங்குளத்தில் பிள்ளையார் கோயிலில் வந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம சிரட்டை பிள்ளையார் கோயிலில் போய் காணிக்க வச்சு சாமி கும்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் பாத்ரூம் வசதிகள் எல்லாமே இருந்து போயிட்டு அழகாக நீட்டாக கிளம்பி வந்துட்டோம். ஆனால் இப்போது நம்ம நடக்கிற வழி பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 மணி 2 மணிக்கு மேலே ஆகிட்டு நவலடிக்கு வந்து வரணும். நவலடியில் தான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து ரொம்ப லேட்டு, இந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு ஒரு இடமும் போகாது. வீட்டில் நில்லுங்க அப்படின்னாலும் நிற்கிறதுக்கு வழி இல்லை. வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜை லீவ் போட்டுட்டோம், கிளம்பியாச்சு. ஆனால் கால் வலிக்குன்னு நவலடி வரைக்கும் நடக்கிறதுக்குள்ளே போட்டு நம்மளும் குமிச்சு எடுத்துட்டு அதுங்க நடக்க முடியாமல் ஆனதும் காரணம் இல்லை, நம்மளும் கஷ்டமான மாதிரி ஆகிட்டு அதுக்கப்புறமா நவலடிக்கு வந்து ஒரு 3 மணிக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் காலையில் நாங்கள் வந்து கிளம்பி நடக்க ஆரம்பித்தாச்சு. அந்த 2 ஒன்றும் தத்தக்க நடந்து வந்து பாருங்கள். அதை வந்து ஒரு ஆட்டோக்காரங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பிள்ளைங்க வந்து நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்கள விட்டுட்டும் போக முடியாது. அப்புறம் எந்த வண்டியில் ஏற்றி விட அப்படிங்கிறதே தெரியாமல் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அழுகையை பார்த்துட்டு அந்த ஆட்டோக்காரனே வந்து, நான் என் பிள்ளைங்க ஒய்ஃப் எல்லாம் கூட்டிகிட்டு திசன் விலைக்கு தாம்மா போகிறேன், என் பிள்ளைங்கள அனுப்பி விடுங்க, நான் நல்லபடியாக கொண்டு இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கஷ்டப்படிய நேரம் மனச உருவத்தில் கடவுள் வருவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அன்றைக்கி அந்த அண்ணன் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமாக ஒரு கடவுளாக தான் தெரிஞ்சாங்க. பிள்ளைங்க 2 பேரை வந்து ஏற்றி விட்டு அவங்க வந்து போகிற வழியில் அழகாக சாப்பாடு வாங்கி கொடுத்து பிள்ளைங்களுக்கு தண்ணி பழம் எல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா கவனிச்சுட்டு, இது வந்து திசையன் விலையில் இருக்க சுடலமாடசாமி கோயில். இங்கே தான் வந்து மதியம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்து இங்கே வந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. ரொம்பவே நல்ல மனசு அந்த அண்ணனுக்கு. அந்த வீடியோ கூட என் மகன் அந்த அண்ணனுக்கே தெரியாமல் எடுத்து வச்சுருக்கா, அவங்க வந்து கவனித்த விதத்தை. அது அப்லோட் பண்ணலாமா என்னன்னு தெரியல. நான் இது கூடலாம் சேர்க்கலை. கண்டிப்பாக வேணுன்னா சொல்லுங்கள், நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்ல மனுஷங்க இருக்கிறனால தான் இந்த நாட்டில் இன்னுமே நல்லது நடக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். திசைன் விலையில் வந்து அந்த கோயிலில் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அங்கேயும் ஒரு தோட்டத்தில் குளிச்சுட்டு அங்கே அன்னதானம் கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்புனோம். அப்புறம் ஒரு முக்கியமான வேலை, இந்த பேண்டேஜ் வந்து ஒட்டினோம் அப்படின்னா கொஞ்சம் வலி வந்து குறைஞ்சிரும். அதனால் ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்ப ஆரம்பிக்க போகிறோம். போன வருஷம் இந்த இதெல்லாம் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நடக்கணும் கிளவியலா, நடக்கணும். ஒன்றை வச்சு நடக்கணும். நாங்கள் இப்படி எங்களுக்கு தான் தெரியும். முருகா ஒன்று தேடி ஓடி வரும். நடக்க வழி இல்லாமல் குடிக்கிறாரு. இந்த எலும்பி சேர்த்து கையில் பிடிச்சிருங்க, நல்லா நடந்துடலாம். நாங்கள் காலையில் தான் நடந்தோம். ரொம்பவே சோர்வாக தான் இருந்தது. திடீர்னு ஒரு ஞாபகம், நல்லா ஒரு பட்டையை போட்டுட்டு கிளம்புவோம் அப்படின்ட்டு விபூதியை நல்லா 3 விரலில் தொட்டு நெத்தி நிறைய பட்டையை போட்டாச்சு. போட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து நடக்க ஆரம்பித்தாச்சு. எப்படி வேறு வீணா வீடியோக்கு கவர் ஆகல. இப்போ நம்ம எப்படி இருக்கோம், எங்கே நம்ம போகிறோம் சொல்லு. டோராவின் பயணங்கள் ஆரம்பம் இப்படி தான் இருக்கு. ஆரம்பம் என்னவோ நல்லா தான் இருக்கும். போக போக தான் ஒரு மணி நேரம் நடந்ததுக்கப்புறம் காலை அங்கங்கே கொஞ்சம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். வந்துட்டே இருக்க இந்த வழிபாதையை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல அருமையான வழிபாதை. போன வருஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அப்படியே எங்கள் ஊர்லேருந்து கூடன்குளம் வழியாக போய் ஒவ்வொரு வழி குலசை வழியாக தான் நடந்திருந்தோம். ஆனால் அங்கே வந்து கொஞ்சம் ஒத்தையிலே நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய லட்சக்கணக்கில் மக்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பகுதியில் கொஞ்சம் பேர் தான் நடப்பாங்க. அப்போ வெயிலும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இந்த வழி ரொம்ப நல்லா இருந்தது. போகிற வழி எல்லாமே பயங்கரமான கவனிப்பு. இதை கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும்.
ஏன்னா நாங்கள் ஆரம்பம் ஆன இடத்துல இருந்தே எல்லா இடங்களையும் சர்பத்து, ஜூஸு, பிஸ்கட்டு, பொங்கல் கொடுத்தாங்க, இட்லி, தோசை, அப்படியே காஃபி. நைட் டைம்லாம் பார்த்திங்கன்னா சுக்கு காப்பி, அதுக்கப்புறமா பஜ்ஜி, போண்டா, வடை, எல்லா விதமான பலகாரங்களுமே ஒவ்வொரு இடங்களையும் செஞ்சு செஞ்சு கொடுத்துட்டே இருந்தாங்க. அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டே இருந்தோம். நிறைய இடங்களில் வந்து பழங்களும் கொடுத்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு திசைன்மலையிலேருந்து நைட்டு வந்து கிளம்பி மணிநகரில் போய் தங்கிட்டோம். அங்கே வந்து அழகாக நைட்டு பிரியாணி, சப்பாத்தி எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அங்கேயே தூங்கிட்டோம். அதுக்கப்புறமா காலையில் கிளம்பி அடுத்த நாள் நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை கிளம்புனோம். செவ்வாய்க்கிழமை நைட்டு, புதன்கிழமை நைட்டு, இது வந்து வியாழக்கிழமை காலையிலே நடந்துகிட்ருக்கோம் உடன்குடியில் இருந்து. அதுக்கப்புறமா இன்னும் 2 இடங்கள்லாம் வந்து அன்னதானம் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு இங்கே தர்பகுளத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா துணியெல்லாம் மாற்றிட்டு வந்துட்டுருக்கோம். எங்கள் அக்காளுக்கு கால் என்னவோ நல்லா தான் இருக்குது, ஆனாலும் ஔவையார் மாதிரி கம்பை ஓடிட்டு ஒரு சீன் போட்டுட்டு வந்துட்டு இருந்தா. அது ரொம்ப காமெடியாக இருந்தது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து இன்றைக்கி குளிச்சுட்டு மாற்றுறதுக்காக ஒரு புது துணி வந்து செட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் எங்கள் அக்கா என்ன சொல்லிட்டா அப்படின்னா, இந்த குளத்துல குளிச்சுட்டு கோடி துணி உடுக்கக்கூடாதான், பழைய துணி தான் உடுக்கணுமா அப்படின்னா. அதனால நான் என்ன பண்ணேன், அப்படியே குளிச்சுட்டு ஈர துணியோடையே நடந்து மறுபடியும் திருச்செந்தூர் வரைக்கும் வந்தாச்சு. சரி அடுத்த நாள் குளிச்சிடலாம் அப்படின்ட்டு இப்படி தான் 4 பேர் 5 பேர் போனோன்னு வைங்களேன், யாராவது ஒருத்தர் எதையாவது ஒரு குட்டையை குழப்பி என்னத்தையாவது ஒன்று மனசை மாற்றி விட்டுட்ருப்பாங்க. சரி நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஈர துணியோடையே நான் நடக்க ஆரம்பித்தாச்சு. இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். திருச்செந்தூருக்கு பக்கத்தில் இப்படி ஒரு இடமா அப்படின்ட்டு ரொம்பவே ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது. நடந்து வரக்கூடிய பாதைகள் எல்லாமே நல்லா ஜில்லுன்னு அழகாக இருந்தது. இந்த இடத்தையும் விட்டு வைக்கிற போகிறதில்ல. ஒரே ஃபோட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, நல்லா ஜாலியாக தான் வந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு நீங்கள் போயிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வருஷம் யாராவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஓடி வந்துடுங்க. எல்லோரும் சேர்ந்து நம்ம வந்து ஜாலியாக நடக்கலாம். உண்மையாகவே பிள்ளைங்களுக்கும் இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அங்கங்கே கொஞ்சம் கால்வெளியில் நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டாலும் இந்த இடங்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அது இல்லாமல் நெருக்கமாக ஆட்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கனால எந்த பயமும் எதுவுமே இல்லை. அது இல்லாமல் நம்ம பக்கத்து ஏரியாவில் இருந்து நடந்து வரக்கூடிய மக்களை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். நிறைய பேர் வந்து நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டே தான் கூடவே வந்துட்டு இருந்தாங்க. நம்ம பார்த்திங்கன்னா பிள்ளைங்களை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்திருக்கோம். நம்ம கூட ஒரே ஒரு பையன் மட்டும்தான் வந்திருக்கான். அப்போது நிறைய பேர் ஆண்கள் வந்து வரவே இல்லை, சப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். ஆனால் நல்ல சப்போர்ட் கொடுத்தாங்க. அதில் உண்மையாகவே பாராட்டி ஆகணும். அங்கங்கே வந்து பிள்ளைங்க கொஞ்சம் நேரம் நடக்க முடியாமல் இருந்த டைம்லலாம் பைக்கில் கூட கொஞ்சம் தள்ளி கொண்டு இறக்கி விட்டாங்க. ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி முருகர் பக்தர்கள் வந்து முருகரை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு இல்லை, முருகர் பக்தர்களையுமே நம்ம முருகராகவே அப்படியே பார்க்கலாம். அந்த மாதிரி தான் எங்கள் மனசில் வந்து தோணுச்சு. சின்ன சின்ன தடைகள் வந்து கஷ்டங்கள் வந்தாலும் இந்த பயணம் வந்து ரொம்பவே சூப்பராக ஜாலியாக வந்து போய் கோயிலை சேர்ந்துட்டோம். இப்போ திருச்செந்தூருக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தர்பூசணி கொடுத்தாங்க. அது ஆளுக்கு ஒரு பீஸ் இல்லை 2 பீஸ் எடுத்து வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியாக கொஞ்சம் நேரம் அதில் இருந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வர ஆரம்பித்தோம். இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பாதைக்கு வந்தவங்களுக்கு இந்த இடம் வந்து கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்கும். இந்த இடத்துலையும் கொஞ்சம் நேரம் நல்லா உட்காந்துட்டு அழகாக என்ஜாய் பண்ணோம். ஏன்னா நேரமே வந்து நடந்து வந்தாச்சு. திருச்செந்தூருக்கு நம்ம வந்து சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிறதுனால அங்கங்கே நின்று கொஞ்சம் ஜாலியாக பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாடி வந்துட்டு இருந்தோம். ஒரேடியாக சீரியஸாகவே நடந்து போயிட்டு இருந்தோன்னு வைங்களேன், அப்போ ரொம்ப கால் வலிக்குதுல, அதனால அங்கங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து சிரித்து விளையாடிட்டு போனோன்னு அது ஒரு ஜாலியாக நம்ம டூர் போன மாதிரி இருக்குது. அப்புறமா திருச்செந்தூருக்கு வந்து நம்ம லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கோபுரத்தை சுற்றி ஒரு கும்பிடு போட்டு நம்ம வேண்டுதல்கள் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தாச்சு. இது அடுத்த நாள் காலையில் ஏற்றம் பார்க்குறதுக்காக எல்லோரும் குளித்து கிளம்பி அந்த கோவிலுக்கு அந்த தெற்கு வாசல் பக்கத்தில் வந்தாச்சு. இதில் வருது பாருங்கள், ஆனால் ரொம்ப தெளிவாக தெரியலை, ரொம்ப நெரிசல் இருந்ததுனால நாங்களே தள்ளி தான் நின்னோம். இப்போ வந்து இதில் வந்து ஏற்றம் ஏறிக்கிட்டு இருக்கு. சாமி வந்து இந்த சப்பரத்தில் வச்சு அப்படியே ஏற்றத்தில் கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்ல, இந்த டைம் தான் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அதையும் நின்று சாமி நல்லா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மதியம் வந்து அன்னதானத்தில் சாப்பிட்டோம். நம்ம நடந்து வந்தது அன்றைக்கி கொஞ்சம் நேரம் வந்து அங்கங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சாமியை வந்து பார்த்துடலான்ட்டு உள்ளே போயிட்டோம். சாமியை பார்க்க போயிட்டு 5 மணி நேரம் வெயிட் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். அதுக்கப்புறமா நைட்டு வந்து அப்படியே கடற்கரை பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு காலையில் தான் ரெடியாக இருக்கோம்.
அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம எப்படியாவது வந்து ஒரு நாளாவது அன்னதானத்தில் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கும் இங்கே ஏற்றம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அன்னதானத்துக்காக. அன்னதானத்துலேயும் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அப்படியே வெயிட் பண்ணி தான் சாப்பிட்டோம். ஆனால் சாப்பாடு உண்மையாகவே சொல்லவே வேணாம், சூப்பராக இருந்தது. அழகாக ஒரு காய்கறி கூட்டு, ரசம், மோர், சாம்பார் எல்லாம் வச்சு அது கூடவே வந்து பாயாசம், அப்பளம் எல்லாம் வச்சு சூப்பரான அதுக்கப்புறமா சாப்பாடு. நல்லா ஒரு கடைகள்ல கூட ரெஸ்ட் அந்த அளவுக்கு கடற்கரை டேஸ்ட் காற்று இருக்காது. வாங்கிட்டு அழகாக போர் நீங்கள் வச்சு வந்து திருச்செந்தூர் கொஞ்ச போனீங்க நேரம் அப்படின்னா படுத்து வெயிட் பண்ணி தூங்கியாச்சு. சாப்பிடுங்க. அப்புறம் தான் நம்ம வாய்ஸ் வந்து சுத்தமாக மோசமாயிட்டு, என்னன்னா நம்ம கலையரங்கத்துக்கு எதிர்த்தாப்புலே வந்து படுத்துட்டோம். அங்கே அந்த மைக் சவுண்டு, பாட்டு சவுண்டு, பட்டிமன்றம் வைக்கிறதெல்லாம் சவுண்ட் ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தது. எனக்கு அந்த சவுண்டு வந்து ரொம்ப கேட்டுது அப்படின்னா வாய்ஸ் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் அப்படியே வந்து காதெல்லாம் இறுக்கி மூடிட்டு படுத்திருந்தேன். ஆ, ஒரு நைட்டு ஒரு 7 மணி பக்கத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு திடீர்னு டக்குன்னு முழிச்சு பார்க்கும்போது, ஏதோ ஒரு பழக்கப்பட்ட வாய்ஸ் கேட்குற மாதிரி இருக்கே அப்படின்னுட்டு யோசிச்சா, என் மகா சொன்னா, "எம்மா நீங்கள் வீடியோ பார்ப்பீங்களா? அவங்க வாய்ஸ் மாதிரி இருக்குது" அப்படின்னு சொன்னதும், ஓடி போய் பார்த்துட்டு வந்து சொன்னா, "ஆமா அவங்களே தான்" அப்படின்னோட நான் படபடன்னு ஓடி போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா தேசமங்கையர்கரசி அவங்க தான் இருந்து பட்டிமன்றம் பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அவங்க வாய்ஸு அவங்கள நேரில் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. பார்த்துட்டு வந்து நைட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் கால் வலி மாற்றி மாற்றி கொஞ்சம் கால் வலிக்கு மருந்து எல்லாம் போட்டு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேயே தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு எப்பவும் போல் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டோம், குளித்தோம், கிளம்புனோம். பச்சை சாத்தி பார்க்குறதுக்காக கிளம்பியாச்சு. பிள்ளைங்கள எல்லாம் கூட்டிகிட்டு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போனோம்னா அது கரெக்டாக பிளான் பண்ணுற மாதிரி நடக்கவே செய்யாது. நம்ம மட்டும் போனோம் அப்படின்னா அந்த பிளானிங் வந்து கரெக்டாக நடந்து வெளியில் வந்துடும். அதனால் கொஞ்சம் பச்சை சாத்தி பார்க்குறதுக்கு கோயிலுக்குள்ளே போக முடியலை. அவங்க குளித்து எடுத்து கிளம்புறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டு பேகெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கடையில் போய் நம்ம வந்து லக்கேஜை வச்சுட்டு அதுக்கப்புறமா பச்சை சாத்தியும் பார்த்துட்டு வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியலைன்னா ஃபோன்லலாம் சுத்தமாக சார்ஜர் இல்லாமல் ஆகிட்டு சார்ஜர் போடுறதுக்கு கடையிலையும் கொடுத்துட்டோம். அதனால் அங்கே வெளியே நின்று சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே நம்ம வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு. எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் சொதப்பல்கள், கஷ்டங்கள், நெருக்கடிகள் எல்லாத்தையும் கடந்து இந்த பாத யாத்திரை வந்து ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது. எனக்கு, மைனிக்கு, அக்காவுக்கு 3 பேருக்கும் பார்த்திங்கன்னா இது 2வது வருஷம். என் பையனுக்கும் இவ்வளோ வரைக்கும் இது வந்து 2வது வருஷம் பாத யாத்திரை. எக்ஸ்ட்ரா ஒரு 4, 5 டிக்கெட்டை நம்ம கையோடு கூட்டிகிட்டு போயிருந்தோம். அதுவாக தான் இந்த ட்ரிப்பு ரொம்ப போட்டு நம்மளை குமிச்சு எடுத்துட்டு. ஏன்னா வருஷம் அப்படி தான் இருக்கும். அதிகமான கஷ்டத்தை கொடுத்து தான் அடுத்த வருஷம் தெளிய வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நடக்கும்போது. இப்போ ஒரு வழியாக வண்டி பிடிச்சி வீட்டு வந்து சேர்ந்தாச்சு. வண்டியில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்து வந்தோம் பாருங்க. அப்போவே வெயில் எல்லாம் தாக்கம் தாங்க முடியலை. 2 நாள் தான் நம்ம ஊரில் இல்லை. திரும்பி வந்து பார்க்கும்போது அவ்வளோ வெயில் அதிகமாக இருக்குது. அப்படியே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு குளித்து சாமிக்கு விளக்கெல்லாம் வச்சு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மல் சாப்பாடு வந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. வீட்டில் ஒரு பிள்ளை இருந்ததுனால அழகாக சாப்பாடு பண்ணி வச்சுருந்தா. எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பாருங்கள். 2வது வருஷம் பாத யாத்திரை வந்து சூப்பராக நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. நீங்கள் யாரெல்லாம் பாத யாத்திரை வந்திருந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.